ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரீபார்ன் ட்ராமாவ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமாவ பத்தி சொல்லணும்னா, அ இது இதில ஒரு லவ் சீக்வென்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா சூப்பரா இருக்கும். என்டர்டெய்னிங்கா இருக்கும். பயங்கர காமெடியா இருக்கும். இதில ஹீரோவெல்லாம் பார்க்க அவ்ளோ சூப்பரா இருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு அவார்ட் ஃபங்ஷன் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுவும் 1955ல. இந்த ஃபங்ஷன் யாருக்காக அப்டின்னா, நம்ம ஹீரோயின் இங்குவா ரீஸ். இவங்க ஒரு மேக்ஸ் ப்ரொஃபசர். அது மட்டும் இல்லாம, இந்த உலகத்தில யாராலயுமே சால்வ் பண்ண முடியாத 8 குளோபல் ப்ராப்ளத்த நம்ம ஹீரோயின் சால்வ் பண்ணியிருக்கிறதுனால, அவங்களுக்கு நேஷ்னல் லைஃப் டைம் ஹானர் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த அவார்டை வாங்கிக்கிட்டு அவங்க ஸ்டேஜில் பெருமையாக நிற்கும் பொழுது, அவங்களோட 5 வயசு பையன் ஓடி வந்து, அம்மா இந்தாங்க என்னோட சின்ன கிஃப்ட், உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை வாங்கிக்கிட்டு ஹாப்பியாக நிற்கும் பொழுது, மேலே உள்ள ஒரு சீலிங் கழண்டு கீழே விழும். கீழே நிற்கிற எல்லாரும் கேர்ஃபுல் கேர்ஃபுல்னு கத்த, நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவங்க குழந்தைய தூரம் தள்ளிட்டு அப்படியே நிற்பாங்க. கீழே விழுற குழந்தை அம்மான்னு கத்த, நம்ம ஹீரோயின் கண் விழிக்கிறாங்க. 2025ல் சுற்றி முற்றிலும் பார்க்குறாங்க. அது என்ன இடமுன்னே தெரியல. அப்புறம் தான் தெரியுது அது ஒரு பார்ட்டி நடக்கிற இடம்னு. அப்படியே மெல்ல எழுந்திரிச்சு போகிறாங்க. இது எப்படி சாத்தியம்? நான் தான் இறந்து போயிட்டேனே, அப்புறம் எப்படி இங்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அங்கே பார்ட்டிக்கு வந்து சில பேர் பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் தான் இங்குவா ரீஸ். இவங்க தான் ரீஸோட ஒய்ஃபுக்கு பிறந்த பொண்ணு. இந்த பொண்ணு ஒரு கண்ட்ரி சைடுலேருந்து வந்திருக்கா அப்படின்னு பேசும்பொழுது, நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது. உடனே கண்ணாடியில் போய் நின்று பார்த்தா, அதே ஃபேஸ் அதே நேம், இது எந்த மாற்றமும் இல்லாமல் நிற்க கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ரோயா ரீஸ் அங்கே வர்றா. ஹேய் கண்ட்ரி பம்ப்கின், நீ இங்கே தான் இருக்கியா? உனக்கு இந்த பார்ட்டியை பற்றி ஏதாவது தெரியுமா? நீயே கண்ட்ரி சைடுலேருந்து வந்திருக்க, உனக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு கையில் இருக்கிற ஒயினை எடுத்து நம்ம ஹீரோயின் மேலே ஊற்றிடுறா. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத நம்ம ஹீரோயின் அப்படியே நிற்க, அவள் தங்கச்சா ஓ சாரி, கை ஸ்லிப்பாகி ஊற்றிடுச்சு, இருந்தாலும் இந்த ஒயின் ரொம்ப காஸ்ட்லிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஹீரோயின் அங்கே சர்வர் கொண்டுட்டு வர ஒரு விஸ்கியை எடுத்து நம்ம ஹீரோயின் தங்கச்சி மேலே ஊற்றிடுறா. அதாவது ரோயா ரீஸ் மேலே ஊற்றிடுறா. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ரோயா ரீஸ், ஏய் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கத்த, உடனே நம்ம ஹீரோயின் சாரி என்னோட கையும் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் நிற்கிற எல்லாரும் நம்ம ஹீரோயினை திட்டுறாங்க. பாரேன் இந்த பொண்ணு எவ்வளோ ரூடாக நடந்துக்குது, இது கண்ட்ரி சைடில் இதுதான் கற்றுக் கொடுத்து அவங்க அம்மா வளர்த்தாங்க போல இருக்கு அப்படி இப்படின்னு திட்டும் பொழுது, நம்ம ஹீரோயினுக்கு உங்களை பார்த்து கேட்குறா, அவன் என் மேலே ஊற்றும் பொழுது எல்லாரும் அமைதியாக தானே இருந்தீங்க, இப்போ நான் ஊற்றும் பொழுது மட்டும் வாயை திறந்து பேசுகிறீங்களே, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, ரோயா யோசிச்சுட்டு நிற்கிறா. இன்னைக்கு எதுக்கு இவ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கூட்டத்தில் ஒரு சலசலப்பு. யாரோ சொல்கிறாங்க, ஜான்சன் வரார் ஜான்சன் வரார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜான்சனுங்கிற பேரை கேட்ட நம்ம ஹீரோயின் அப்படியே எல்லாரையும் தள்ளிக்கிட்டு முன்னாடி பார்த்தா அங்கே சன் ஜான்சன் அவங்க ஒர்க்கர்ஸ் கூட உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா வர்ற சன் ஜான்சன் அவளோட ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்காரு. ஏன்னா 1945ல் சேத் ஜான்சன் அப்படிங்கிற ஒருத்தரை தான் நம்ம ஹீரோயின் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவரும் ஒரு ப்ரொஃபஸர் தான். பட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றி விட்டுட்டு அவர் இறந்து போயிருப்பார். இப்போது அந்த பேரை கேட்டனோட நம்ம ஹீரோயின் நம்ம ஜான்சனுக்கு முன்னாடி வந்து நிற்க பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவர் ஹஸ்பண்ட் போலவே இருக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் அந்த சான் ஜான்சன் கிட்ட கேட்குறா, உங்களுக்கும் சீன் ஜான்சனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டனோட கூட்டத்தில் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. பாரேன் இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சேர்மன் பேரை சொல்லி கேட்பா, ரொம்ப தைரியம்தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ரீஸ் ஓடி வர்றாரு. அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா ஓடி வந்து, ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, போயும் போயும் ஜான்சன் சார்கிட்ட அவங்க கிராண்ட் ஃபாதரை பற்றி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஜான்சன் சார் மன்னிச்சுக்கோங்க, இவ கிராமத்துலேருந்து வந்தவ, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. என்னது, சீனோட பேரனா? அப்படின்னா என் முன்னாடி நிற்கிற இந்த பையன் என்னோட கொள்ளு பேரனா அப்படின்னு நம்ப முடியாமல் பார்த்துட்டு நிற்கிறா. உடனே ரீஸ் வந்து நம்ம ஹீரோயினை திட்டுறா. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஹீரோயின் சான் ஜான்சன் கிட்ட, இப்போது சீன் சீன் ஜான்சன் உயிரோடு இருக்காரா அப்படின்னு கேட்டனோட
ரீஸ் பயங்கரமா திட்டுறாரு. "ஏய் வாய மூடு! யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? சாரி ஜான்சன் சார் மன்னிச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லும் பொழுதே, அ சாம் ஜான்சன் சொல்றாரு, "என் கிராண்ட்ஃபாதர் இப்போ ரொம்ப நல்லா இருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவரு போனதுக்கப்புறம் ரீஸ் நம்ம ஹீரோயின பயங்கரமா திட்டிட்டு இருக்கும் பொழுது, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தலைய சுத்துது. அப்படியே மயக்கம் அடிச்சு கீழ விழுந்துடுறாங்க. அப்படியே கண் விழிச்சா அவங்க ரூம்ல இருக்காங்க. "இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவும் தெரியலையே!" அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் பொழுது, என் ஃபோன் எடுத்து பார்த்தா ஏதாவது தெரியும் அப்படின்னு நெனச்சிட்டு, அவங்க ஃபோன எடுத்து சீன் ஜான்சன் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதில நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வருது. அதில ஒரு நியூஸ்ல சீன் ஜான்சன் ரொம்ப வயசாகி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ராட் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்க்குறா. உடனே அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி அவரோட கழுத்தில் இருக்கிற அந்த பர்த் மார்க்கை பார்க்குறா. பார்த்துட்டு, "சீன் நீ என்னோட சீன் தான். நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியா? ஏன் உன் முடியெல்லாம் இப்படி கிரே கலராக மாறிடுச்சு? நீ ஏன் இப்படி வயசானவ மாதிரி ஆயிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே ரோயாவும் அவரோட அப்பாவும் உள்ளே வர்றாங்க. ரீஸ் கேட்குறாரு, "உன் தங்கச்சி ஆல்ரெடி கிளம்பியாச்சு. நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு அதட்ட. அதுக்கு அவ தங்கச்சி சொல்றா, "அப்பா, அவளே கண்ட்ரி சைடுலேருந்து வந்தவ. அவகிட்ட போய் நம்ம மேனஸை எதிர்பார்க்க முடியுமா?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பா சொல்றாரு, "ஏற்கனவே உனக்கு வாய் அதிகம். நீ பேசின பேச்சுக்கு ஜான்சன் சார் எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போறாருன்னே தெரியல" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "ஜான்சன் ஃபேமிலி ரொம்ப கைண்ட் ஃபேமிலி. அவங்களுக்கு இந்த ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க கீழ போங்க. நான் ரெடியாகி வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறா. உடனே அவங்க அப்பா சொல்றா, "நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு எழுந்திருச்சு போற" அப்படின்னு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோயின் திரும்பி ஒரு பார்வை பார்ப்பா. அவ்வளவுதான். ரோயாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடும். 2 பேரும் அப்படியே கீழ இறங்கி வருவாங்க. வந்து ரோயா சொல்லுவா, "அப்பா, அவ பார்த்த பார்வைய பார்த்தீங்களா? நான் பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா சொல்லுவாரு, "ஆமா, நானும் பயந்துட்டேன். அவ பார்வையில ஒரு மெச்சூர்டு இருந்தது. வயசுக்கு மீறிய மெச்சூர்டா இருக்கு. இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படியே கட் பண்ணா ஸ்கூல காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல நம்ம ஹீரோயின் மேக்ஸ் புக்க பார்த்துட்ருக்காங்க. ச்சே! இந்த காம்படிஷன் என்ன இவ்ளோ ஈஸியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருக்கும் பொழுது, ரோயாவும், ரோயாவோட ஃப்ரெண்டும் உட்காந்து, "பாரேன் எல்லாம் தெரிஞ்சவ மாரி எப்படி பில்டப் பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு ரோயா சொல்ல, அவளோட ஃப்ரெண்டும், "ஆமா, ஆமா, பேஜ எவ்வளோ சீக்கிரம் புரட்டுறா பாரு" அப்படிங்க. டக்குன்னு நம்ம ரோயா ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆன்சர் 0 அப்படின்னு சொல்றா. உனக்கு ஆன்சர் தெரிஞ்ச மாரி ரொம்ப அலட்டிக்காத" அப்படின்னு சொல்ல, ரோயாவோட ஃப்ரெண்டு புக்க எடுத்து பார்த்துட்டு, "ஆமா, அவ சொன்ன ஆன்சர் கரெக்ட்டு தான். ஆன்சர் 0 தான்" அப்படின்னு சொல்ல, நம்ம ரோயாவுக்கு அத ஏத்துக்கவே முடியல. உடனே புக்க வாங்கி புரட்டி பார்த்துட்டு, "நீ ஏதோ சீட் பண்ற. ஏதோ ஒரு லக்குல நீ சொல்லிட்ட" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இந்த இடத்துல இப்ப இருக்கிறத விட சயன்ஸ் கிளாஸ் எவ்வளவோ பெட்டரு. நான் கிளம்புறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ரோயா, "போடி போ! இந்த ஸ்கூலோட டாப் ஸ்டூடெண்ட் நான் தான். இந்த வாட்டி கிரேட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் உன் கிரேட அப்பாகிட்ட காட்டி உன்னைய இந்த கிராமத்துக்கே திருப்பி அனுப்புறேனா இல்லையா பாரு" அப்படின்னு சபதம் எடுக்குறாங்க. அதே நேரம் நம்ப வெளியில, "மூ மூ மூ எல்லாரும் தள்ளுங்க. நம்ம ஸ்கூலோட ஹேண்ட்ஸம் பாய் வர்றான்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஜோய் அப்படியே ஒரு ஸ்கர்ட்டில் அப்படியே வர்றான். வந்தவன் டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற புத்தகத்த தள்ளி விட்டுட்டு, நேரா அவனோட ஃப்ரெண்டு ஜாய் கிட்ட போயி, "பாத்தியா நான் எவ்வளோ ஹேண்ட்ஸம்மா இருக்கேன். எப்படி?" அப்படின்னு கேட்க, "நீ யாரு மச்சான்? நீ பயங்கர ஹேண்ட்ஸம் ஆச்சே! நீ செம்ம ஹாட்டு" அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது, நம்ம ஹீரோயின் போய் ஜாயோட முதுகுல தட்டுறா. உடனே நம்ம ஜாய் திரும்பி பார்த்து, "யாரு நீ?" அப்படின்னு கேட்க, "கீழ தள்ளிவிட்ட என் புத்தகத்த எடுத்துக் குடு" அப்படிங்கிறா. "என்ன?" அப்படிங்க. "நீ தானே என் புத்தகத்த தள்ளி விட்டுட்டு வந்த. அத எடுத்துக் குடு" அப்படின்னு கேட்க, "ஹேய்! யாருகிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா நீ? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. புத்தகத்த எடுத்துக் குடு" அப்படிங்க. "என்னால எடுத்துக் குடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்பா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் திரும்பி 2 ஸ்டெப்பு போயிட்டு, அப்படியே பேக் அடிச்சு அவன் மூஞ்சில விடுவா பாருங்க ஒரு கிக்கு. நம்ம ஜாய் போய் அப்படியே குப்புற விழுந்துருவான். இத பார்த்த ஸ்கூல் எல்லாரும் ஷாக் ஆயி பார்ப்பாங்க. உடனே சார்லி, "ஏய்! இவ நம்ம ஜாயையே அடிச்சுட்டா, அடிச்சுட்டா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவள திட்டுவாங்க. "ஒழுங்கா என்னோட புத்தகத்த எடுத்துக் குடுக்க முடியுமா? முடியாதா?" அப்படின்னு கேட்க, "முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் அங்க மாப்பு போடுற இருக்கிற அந்த கம்ப எடுத்து, "என்னங்கடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் டீஸ் பண்ணி விளையாடுறதே நீங்க வேலையா வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பு கம்பியால அங்க நிக்கிற எல்லா பசங்களையும் அடிக்க,
அதில வெள்ள சட்டை போட்ட ஒரு பையன் மட்டும், "ஏன் அடிக்காத, அடிக்காத நான் எடுத்து குடுக்குறேன், எடுத்து குடுக்குறேன்னு" சொல்லிட்டு அந்த புக்க எடுத்து குடுக்குறான். உடனே நம்ம ஜாய் மேலே எந்திரிச்சு, "நீ ஏன் வயசான பொம்பள மாதிரி பேசுற?" அப்படின்னு கேட்க, "ஹ! உங்க அப்பா, அம்மா உனக்கு மேனர்ஸே சொல்லிக் குடுக்கலையா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, "ஹ! எனக்கு பேரண்ட்ஸே கிடையாது" அப்படின்னு நம்ம ஜாய் சொல்றா. "ஓ! ரொம்ப நல்லது. இப்படி ஒரு புள்ளைய அவங்க பார்க்கறத விட பார்க்காமலே இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போக, "ஏய் ஒன்ன" அப்படின்னு நம்ம ஜாய் பல்ல கடிக்க, நம்ம ஹீரோயினோட ஃபோன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது என்ன நோட்டிஃபிகேஷன்னா, சீன் டிஸ்சார்ஜ் ஆயி வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு. அப்படியே கட் பண்ணா ஃப்ளவர் கார்டன் அப்படிங்கிற அந்த வில்லா முன்னாடி ஒரு டாக்ஸில நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கா. அந்த டாக்ஸி டிரைவர் கேட்குறான், "மேம் உண்மையிலே இந்த ஓனர் உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கி அப்படியே உள்ளார என்ட்ராகுறாங்க. என்ட்ராகி சுற்றிலும் பார்த்தா அது எல்லாமே அப்படியே இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த வில்லா என்னோட வெட்டிங் டேக்காக என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதே அங்கே நிறைய வீடியோ கிளிக் பண்ணுற சவுண்டு கேட்க டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே சின்னியை ஸ்ட்ரெச்சரில் வச்சு டாக்டர்ஸ் எல்லாரும் தள்ளிட்டு வருவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அங்கே நின்று சென்னி அப்படின்னு கூப்பிட, மயக்கத்தில் இருக்கிற அந்த கிராண்ட்பாவுக்கு டக்குன்னு யாரது யாரது என் நிக்நேம் சொல்லி கூப்பிட்றது அப்படின்னு ஒரு யோசனை வரும். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே நம்ம சென்னியை டாக்டர்ஸ் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேயே நின்று பார்த்துட்டு எப்படி போகிறதுன்னு வழி தெரியாமல் அந்த வில்லாவோட பேக் கேட் வழியாக உள்ளே நுழைவா. அதே நேரம் அங்கே ஒரு இடத்துல நின்று ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கிற சான் யாரோ நுழையிறத பார்த்துருவா. உடனே நம்ம சான் அங்கே ஓடி வந்து யார் இது அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. அவங்கள பார்த்து நம்ம சான் கேட்குறான், நீங்கள் நீங்கள் அந்த ரீஸ் ஃபேமிலியை சேர்ந்த லேடி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்கிறேன். நீ எப்படி இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, இல்லை ஃப்ரண்ட் கேட் வழியாக வழி இல்லை, அதனால் பேக் கேட் வழியாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் எதுக்கு இங்கே வர போகிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை சென்னிக்கு உடம்பு குணமாகி வர்றதா கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்ட சானுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன இவ சென்னி சென்னின்னு இவ்வளோ உரிமையாக கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் இப்போ பார்க்குறதுக்கான நேரம் கிடையாது, நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சான் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் ஒரு வாட்டி மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் தான் சொல்கிறேன்ல உங்களுக்கு இங்கே அலௌடு இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவளுக்கும் அவள் பையனுக்கும் தெரிஞ்ச ஒரு கோட் வேல்யூவை மட்டும் சொல்கிறா. அந்த கோடை சொன்ன உடனே நம்ம சானுக்கு பயங்கர ஷாக்கு. யார் நீ உண்மையை சொல்லு, இந்த கோட் வேர்டு எனக்கும் என் தாத்தாவுக்கு மட்டுமே தான் தெரியும், உனக்கு எப்படி தெரியுது, நீ யார் அப்படின்னு கேட்க, நான் யாருன்னு சென்னி கண் விழிச்சதுக்கப்புறம் உனக்கு தெரியும், இப்போ நான் உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்க, சான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு சரி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் போய்க்கிட்டே யோசிக்கிறா, இந்த கோடை உருவாக்குனதே நான் தான், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சானுக்கும் பயங்கர சந்தேகம், யார் இந்த பொண்ணு, எப்படி என் கிராண்ட்பாவை சீனி சீனின்னு ரொம்ப உரிமையாக கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனால் சீனி அங்கே உடம்பு முடியாமல் படுத்துப்பார். நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்தில் போய் உக்காந்து அவரோட கையை எடுத்து வச்சு, சீனி நீ எதுக்கும் பயப்படாத, அம்மா வந்துட்டேன், நீ சீக்கிரம் குணமாயிடுவ, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப உரிமையாக பேசுகிறத பார்த்த ஜான், இவ யாரு, இவளுக்கும் இத கிராண்ட்பாவுக்கும் பார்த்த என்ன பாரு சம்மந்தம் இருக்குது, பயங்கர இவ்வளோ ஷாக்காகி உரிமையாக நிக்கேன். சீனி ஓகே சீனின்னு சானி, கூப்பிடுறாரு நம்ம அப்படின்னு அப்புறம் மீட் சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு உடனே தன்னோட சொல்லிட்டு போவேன். அசிஸ்டண்ட்கிட்ட சொல்லி பாரு அவளை சானி பற்றின 2 எல்லா பேருக்குமே டீட்டெயில்ஸையும் பயங்கர கலெக்ட் ஷாக் பண்ண ஆயிடும். சொல்லியிருப்பான். அப்படியே அசிஸ்டன்ட் கட் பண்ணா. பாலும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து, சார் இந்த பொண்ணு ரீஸோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பொண்ணு, அவங்க பேர் யோர்க்கு, அவங்க இறந்துட்டாங்க, இந்த பொண்ணுக்கும் ஜான்சன் ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஹீரோயின் அங்கே வர்றாங்க. நான் இனிமே சீனியை பார்க்க டெய்லியும் இங்கே வருவேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னனோட நம்ம பால், ஏய் உனக்கு அறிவு இல்லையா, ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, இவ்வளோ ரூடாக நடந்துக்கிற அப்படின்னுட்டு இருக்கும் பொழுதே நம்ம சான் டக்குன்னு ஸ்கேன் பண்ணிவிடுவான். இதை நம்ம ஹீரோயின் புது கிளாஸில் நின்றுட்டுருக்கா. டீச்சர் பேர் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவ பேர் இங்குனாரிஸ், இவ இப்போ நம்ம கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கா, நீ அதோ அந்த சீட்டில் போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறா. அதே நேரம் அந்த கிளாஸில் இருக்கிற சார்லி கிட்ட, இவ எதுக்கு நம்ம கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கும் தெரியலை,
என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 100 மார்க்ஸ் வாங்கியிருக்கா, அப்புறம் எதுக்கு இங்கே வர்றா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஹீரோயின் வந்து ஜாய் பக்கத்தில் இருக்கிற சீட்டில் உட்கார்றா. உடனே நம்ம ஜாய் அவளை பார்த்து, நீ என்ன மோட்டிவில் இங்கே வர்ற, என் கிளாஸுக்கே வந்திருக்கே, எனக்கு பக்கத்து சீட்லேயே வந்து உட்காந்துருக்க, உன்னோட கேம் தான் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஒரு சிகரெட்டை எடுத்து ஸ்மோக் பண்ணுறான். உடனே ஸ்மோக்கிங் நாட் அலவுட் அப்படின்னு டீச்சர் சொல்ல, டீச்சர் உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கலைன்னா நீங்கள் வெளியில் போங்க டீச்சர் அப்படின்னு ஜாய் சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆயிடுறா. உடனே அந்த சிகரெட்டை பிடிச்சி கீழே போட்டு காலால் மிதிக்க, இதை பார்த்த சார்லி சொல்கிறான், இன்னைக்கு உனக்கு ஏதோ லக்கி டே, அதனால நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்ல, ஜாயோ சிரிச்சிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உங்கள் 2 பேருக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒன்று வெளியில் போங்க, இல்லையா இங்கே அமைதியாக உட்காருங்க, அது இல்லாமல் சும்மா மற்றவங்க படிப்புக்கும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை எடுத்து டக்குன்னு அங்கே உள்ள புக்கில் ஓங்கி குத்த, அதை பார்த்து சார்லிக்கும் ஜாய்க்கும் பயங்கர அள்ளு விட்டுடுது. உடனே ஜாய் சொல்கிறான், இல்லை நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்க்லேயே தலை வச்சு படுக்க நினைக்கிறான். நீ உண்மையிலே அந்த பொண்ணை பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஹே ஒரு உண்மையான மனிதன் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டெஸ்கில் தலையை வச்சு படுத்துருவான். கிளாஸும் முடிஞ்சிரும், எல்லாரும் போயிடுவாங்க. உடனே நம்ம ஜாய் தூங்கி எழுந்திருச்சு, பொண்ணா இவோ பேய் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவள் பையன் சென்னி கூட உக்காந்துருப்பா. அந்த நேரம் பாலே அங்கே வர, பால் நான் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு டின்னர் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, ஓகே நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகிற பால் டக்குன்னு நின்று யோசிக்கிறாரு. நான் எதுக்கு இந்த பொண்ணு சொல்கிறத கேட்கணும், அதுவும் ஒரு ஸ்கூல் பொண்ணு சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, என்னமோ நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை பால் வெளியில் கூட்டிகிட்டு வந்து, நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே பேக்கில் ஜாய் நின்று இவளை பார்த்துடுறா. பார்த்துட்டு, ஹோ நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு என் வீடு வரலையும் வந்துட்டியா அப்படின்னு நின்றுட்டு இருக்கும் பொழுதே நம்ம பால் அங்கே போய், மிஸ்டர் ஜான் மிஸ்டர் ஜாய் எதுக்காக நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு நம்ம ஜாய் சொல்லுவான், உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். அப்படியே கட் பண்ணி வந்தால் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் உள்ள ஸ்டெப்பில் ஏறிட்டு இருக்கும் பொழுது ரோயாவும் அவங்க அம்மாவும் பேசிட்டு வருவாங்க. நீ நிச்சயம் இந்த காம்படிஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், செயின்ட் ஜான்சன் வந்து 1920, 30 ஆரம்பித்த ஷோ இது இன்னும் நடக்குது, அவருக்கு கிட்ஸ் சாங்னா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நீ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அம்மா 20s 30sல உள்ள பாட்டெல்லாம் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்ல, ஹே நீ மறந்துடாத இதற்கு 150 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுதே மாடியில் நின்று கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின், நானும் சைன்இன் பண்ணணும் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்க, அங்கே உட்காந்துருக்கிற அவள் அப்பா அவளை பிடிச்சிக்கிட்டு திட்டுவான், உன் தங்கச்சி ஏற்கனவே சின்ன வயசுலேயே ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால அவள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், உனக்கு என்ன இருக்குது, உனக்கு தான் ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ரோயாவோட அம்மா, உனக்கு நான் லிங்க் அனுப்பிட்டேன் நீ சைன்இன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவா. உடனே ரோயா அவங்க அம்மாட்ட, அம்மா அவளுக்கு எதுக்கு இதெல்லாம் அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்க, ஒரு விஷயத்தை நீ மறந்துடாத, இவ உனக்கு போட்டியாக வந்தா இவளை விட பெட்டராக நீ பெர்ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல, உடனே அவளோட அப்பா, பாத்தியா உன் அம்மா எப்படி கரெக்டாக பாயிண்டை பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சிரிக்கிறாங்க. அப்படியே மறுநாள் ஸ்கூலில் ஜாய் உட்காந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போ சார்லி கேட்குறான், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் சொல்கிறது 100% உண்மை, அந்த ரேஸுக்கு எம்எல்ஏ க்ரஷ்ஷு அப்படின்னு சொல்ல, இதை எப்படி நம்புறது அப்படின்னு சார்லி கேட்குறான். அதுக்கு ஜாய் சொல்கிறான், நீ நம்ப வேண்டாம், நீ நம்பலைன்னா அவ எதுக்கு நான் படிக்கிற கிளாஸுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரணும், அதுவும் என்ட்ரன்ஸில் 100 மார்க்ஸ் வாங்கிக்கிட்டு, இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்க, ஆமாம் புரியுது, அதுவும் இல்லாமல் திரும்ப திரும்ப அவள் என்கிட்டயே வந்து சண்டை போடுறாளே அதுக்கு என்ன காரணம், நிச்சயமாக அவளுக்கு என் மேலே க்ரஷ்ஷு தான், அதே க்ரஷ்ஷை வச்சு நான் அவளை எப்படி பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ண போகிற ஜாய் அப்படின்னு சார்லி கேட்குறான். நானும் அவளோட இதில் இம்ப்ரெஸ் ஆகி அவளை பப்ளிக்கில் வச்சு ஒரு நாள் டம்ப் பண்ணிட்டா, அவள் கண்ணை கசக்கிக்கிட்டு அழுவா, அதைத்தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் உட்காந்து படிச்சிட்டு இருப்பா. நம்ம ஜாயுக்கு வந்து, ஹே இந்தா மில்க் டீ உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன், உனக்கே தெரியும் நான் உன்னைய சேஸ் பண்ணுறேன்னு, ஏய் லூஸு முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல,
"ஏய் இத குடி. இது உண்மையிலேயே ஸ்வீட்டா இருக்கும். நீ வந்து எல்லாரும் இருக்காங்கன்னு நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு என் மேல க்ரஷ் தான்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் எதையோ தேடுவா. "என்ன தேடுற? சொல்லு. நான் தேடி குடுக்குறேன்" அப்படிங்க. நம்ம ஹீரோயின் டெஸ்க்ல உள்ள பெரிய மொந்தமா உள்ள ஒரு புக்க எடுத்து டக்குன்னு அவன் கன்னத்துல அடிக்க, நம்ம ஜோய் போய் குப்புற விழுந்துருவான். இத பார்த்துட்டு நிக்கிற அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து, "ஜோய், ஜோய்" அப்படின்னு கூப்பிட, "ஏய் எதுக்குப்பா அடிச்ச?" அப்படின்னா, "ஒழுங்கா இங்கிருந்து போயிடு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, பக்கத்துல ஜாயோட ஃபோன் அடிக்கும். அதில சான் அப்படிங்கிற பேரு போட்டு நம்ம சானோட ஃபோட்டோவும் வரும். உடனே நம்ம ஹீரோயின் ஜாய பார்த்து கேட்பா, "சான் உன்னோட பிரதரா?" அப்படின்னு கேட்க, உடனே ஜாய் அவள இழுத்துக்கிட்டு வெளில வந்துருவா. "ஏய் உனக்கு என் பிரதர தெரியுமா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு, "யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் இங்க என்னோட ஐடென்டிட்டிய மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "அப்ப நிஜமாவே சான் உன்னோட பிரதர் தானா?" அப்படின்னு கேட்க, "ஆமா." "ஆ உனக்கு என் அண்ணன வேற தெரியுமா? இப்ப எனக்கு தெரியுது. என்னைய இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீ என் அண்ணன் கூடயெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டியா? இயற்கையாவே நான் ரொம்ப ஹேண்ட்ஸம் தான்" அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் அவன மேலேருந்து கீழ ஒரு பார்வ பாப்பா. "ஹ! இயற்கையாவே ஜான்சன் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப ஹேண்ட்ஸம் தான். இருந்தாலும் இந்த லோஃபர் இவன் எப்படி என் பேரனா?" அப்படின்னு அவளால அத ஏத்துக்கவே முடியாது. அந்த நேரம் பார்த்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து, "ரீஸ் உன்னைய வந்து டீச்சர் கூப்பிடுறாங்க" அப்படின்னு சொல்ல, "சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போவாங்க. டீச்சர் வந்து ஒரு பேப்பர குடுத்து, "நடந்த எக்ஸாம்ல எல்லா மேக்ஸையும் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. பட் இது பாசிபிளே கிடையாது. ஒரு பிஹெச்டி முடிச்சவங்களாலேயே இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியாது. உன்னால எப்படி முடிஞ்சது?" அப்படின்னு கேட்க, "அது ரொம்ப ஈஸி தான் டீச்சர். என் மைண்ட் சொல்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டேன். அவ்வளவுதான்னு" சொல்ல, "இது நம்புற மாதிரி இல்ல. இந்தா மேத்ஸ் கான்டெஸ்ட். இதுல நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணி காமி. அப்ப நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு ஷீட்டையும் குடுத்துட்டு டீச்சர் அங்கேருந்து போயிடுறாங்க. போற டீச்சர் எதையோ மறந்துட்டு வந்த மாதிரி திருப்பி அந்த ரூமுக்கே வர, நம்ம ஹீரோயின் அந்த டீச்சர் குடுத்த ஷீட்ல உள்ள எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த டீச்சரால நம்பவே முடியல. "எப்படி நீ இத சால்வ் பண்ணுன? பெரிய பெரிய மேத்ஸ் ஜீனியஸால கூட இதெல்லாம் சால்வ் பண்ண முடியாதே!" அப்படின்னு கேட்க, "இது ரொம்ப ஈஸி தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த டீச்சருக்கு சொல்லிக் குடுத்துட்டு, பேப்பரையும் டீச்சர் கையில குடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போக, நம்ம டீச்சருக்கு ஒரே பெருமை. "பரவாயில்ல, என் கிளாஸ்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் மேத்ஸ்ல ஜீனியஸா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. நம்ம ஜாய் வந்து சார்லி கிட்ட சொல்லிட்டு இருக்கா, "நான் இன்னைக்கு நம்ம ரீஸ் கிட்ட கன்ஃபெஸ் பண்ண போறேன்" அப்படின்னு. "நிஜமாவா?" அப்படின்னு சார்லி கேட்க, "ஆமா, இன்னைக்கு கன்ஃபெஸ் பண்ண போறேன். இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய ஜோக் நடக்க போகுது. அவள கன்ஃபெஸ் பண்ணி எப்படி அவள முட்டாளாக்குறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அ இருக்கான். அதுக்கு சார்லி சொல்றான், "நீ தான் ஃபில்டரிங் குயின் ஆச்சே! நீ பண்ணு" அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஜாய் ஒரு பெரிய ரோஸ் பொக்கேவ வாங்கிக்கிட்டு, வாயில ஒரு லாலிபப்பையும் வாங்கிக்கிட்டு, ஷர்ட்ட அப்படியே ஸ்டைலா இழுத்து விட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக வந்துட்டுருக்கான். ஸ்கூல்ல உள்ள எல்லாரும், "ஏய் இன்னைக்கு ஜாய் ப்ரப்போஸ் பண்ண போறான். இன்னைக்கு ஜாய் ப்ரப்போஸ் பண்ண போறான்" அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற ரோயாவும் அவ ஃப்ரெண்டும், "ஹேய் ரோயா! நீ ஏற்கனவே இந்த புவர் பாய நீ நெறைய வாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்ட. மறுபடியும் மறுபடியும் ஏன் இவன் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வர்றான்?" அப்படிங்க. கொஞ்சம் அழகா இருந்தா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே" அப்படின்னு பேசிக்கிட்டே எழுந்திரிக்க, நம்ம ஜோய் ரோயாவ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வரா. இத பார்த்த ரோயாவுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே அவ ஃப்ரெண்டு சொல்றா, "நீ ஃபீல் பண்ணாத. இந்த புவர் பாய்க்கு அந்த வில்லேஜ் கேர்ள் தான் சரியான ஜோடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம ஜாய் முட்டி போட்டு உட்காந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பொக்கேவ குடுக்க, அத வாங்குன நம்ம ஹீரோயின், அத வாங்கி நம்ம ஜாய் தலையிலேயே பொத்து பொத்துன்னு அடிக்க, அங்க நிக்கிற எல்லாரும் கெக்க பெக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. "ஏய் சிரிக்காதீங்கடா, சிரிக்காதீங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, அவளுக்கு கிஃப்ட்டா குடுக்க வாங்குன ஒரு டாலர அப்படியே தவறி ரோயாவோட கால் கிட்ட வந்து விழுந்துடும். அத எடுத்து பார்த்த ரோயா, "இதோட ஒர்த்து $1,50,000. இது எப்படி சாத்தியம்? ஒரு புவர் பாயால எப்படி இவ்ளோ செலவு பண்ணி வாங்க முடியும்?" அப்படின்னு கேட்க, ரோயாவோட ஃப்ரெண்டு சொல்லுவா, "இது ஃபேக்கா தான் இருக்கும். இவ்ளோ காசு குடுத்து ஜாயால எப்படி வாங்க முடியும்? இது உண்மையிலே ஃபேக் தான்" அப்படின்னு சொல்ல, "ஆமா, நீ சொல்றது உண்மதான். இது ஃபேக் தான்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அதே நேரம் இங்க ஃப்ளவர் கார்டன் ஹவுஸ்ல நம்ம ஜான் ஒரு சின்ன குழந்தைக்கு அதே மாதிரி ஒரு நெக்லஸ் போட்டு விட்டுட்ருப்பா. அத பார்த்து அவனோட செக்ரட்டரி லேன்,
"அ எதுக்கு இதெல்லாம்?" அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணும் "ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்" அப்படின்னு சொல்ல, செக்ரட்டரி லேன் சொல்லுவா, "என்ன அங்கிள், டாடின்னு சொல்லு" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப தேங்க்ஸ் டாடி" அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்ன வேணுமோ டாடி கிட்ட கேளு, டாடி வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்ல, "ஓகே டாடி" அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆக, "யார் இந்த பொண்ணு?" அப்படின்னு லேன் ஆச்சரியமா பார்த்துட்டு எழுந்திருச்சு வந்து, "ஹாய், என் பேரு லேன். நான் மிஸ்டர் சானோட செக்ரட்டரி. சீன் சேர்மன பார்க்கறதுக்காக நானும் என் பொண்ணும் வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஷேக் குடுக்க போக, நம்ம ஹீரோயின் அவள மேலும் கீழும் ஒரு பார்வை பார்ப்பா. பார்த்துட்டு, "மிஸ்டர் பேல், எனக்கு டின்னர் ரெடி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவா. இத பார்த்த லேனுக்கு பயங்கர கோவம். "யார் இவ? ஒரு கெஸ்ட் மாரியே நடந்துக்காம, இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி மாதிரி நடந்துக்கிறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு, நேரா சான் கிட்ட போய், "யார் இந்த பொண்ணு?" அப்படின்னு கேட்க, "இவ ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு. ஆ அது ஒரு பெரிய கதை. இப்ப சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்ல, நம்ம லேன் வந்து அந்த குழந்தைய பார்த்து ஏதோ சைகை காட்ட, அது ஏதோ புரிஞ்ச மாதிரி நேரா நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு போயிட்டு, "ஆன்ட்டி, நான் உங்களுக்காக தண்ணி கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே குடுக்குற மாரி குடுத்து அத கீழ போட போக, டக்குனு நம்ம ஹீரோயின் அத வாங்கிடுவாங்க. வாங்குன உடனே அந்த குட்டி பிசாசு சொல்லும், "சாரி ஆன்ட்டி, கை தவறி கீழ விழ பார்த்தது" அப்படின்னு சொல்ல, "இட்ஸ் ஓகே, பரவால்ல. இந்த வாட்டி இத நான் மன்னிச்சுட்டேன். அடுத்த வாட்டி நீ இதே மாதிரி பண்ணுனீன்னா, தண்ணி எடுத்து உங்க அம்மா மூஞ்சில ஊத்திடுவேன்" அப்படின்னு சொல்ல, உடனே அந்த குட்டி பிசாசு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சுரும். அவ அழுவுறத பார்த்துட்டு, ஸானும் அந்த லேனும் ஓடி வர, "என்னாச்சு? என்னாச்சுன்னு?" கேட்க, "டாடி, டாடி, இந்த ஆன்ட்டி என்னைய திட்டுறாங்க" அப்படின்னு சொல்ல, "ஒரு சின்ன குழந்தைங்கள திட்டுறியே, இது நல்லா இருக்கா?" அப்படின்ட்டு நம்ம ஸான் கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நான் நெனச்சேன். ஆனா நீ ஒரு முட்டா பயலா இருப்பேன்னு நான் நெனைக்கல. மொதல்ல என் ரூம விட்டு வெளில போடா" அப்படிங்க. "ஏய், உன்ன வெளில போன்னு சொன்னேன்" அப்படிங்க நம்ம ஸான் வெளில வந்துருவா. இத கொஞ்சமும் ஏத்துக்க முடியாத லேன், "இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளில வந்து, "யார் நீங்க தான் ஜான்சன் குரூப்போட பிரசிடென்ட். நீங்க போய் ஒரு ஸ்கூல் பொண்ணு சொல்றத கேட்குறீங்க" அப்படின்னு கேட்க, "அதுதான் எனக்கும் தெரியல. அந்த பொண்ணு என்ன ஆர்டர் போட்டாலும் என்னால அத மீற முடியல. என்னோட உடம்பு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அடாப்ட் ஆயிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, இங்க நம்ம ஹீரோயின் அவளோட பையன் பக்கத்துல வந்து உட்காந்து, "சீன், இங்க இருந்த நாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அம்மா உனக்காக இப்போ ஒரு ஆட்டம் சாங் பாடட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாங் 1950ல அவ பையனோட அந்த ஆக்சிடென்ட் டைம்ல நடந்த அந்த சாங்க பாட, இங்க சீனுக்கு அப்படியே கையில லேசா அசைவு வருது. இத பார்த்த நம்ம ஹீரோயின், "டாக்டர், டாக்டர்" அப்படின்னு கத்த, டாக்டர் ஓடி வராரு. ஓடி வந்தனோட, "டாக்டர், இப்ப கை அசைஞ்சுது" அப்படின்னு சொல்ல, டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, "எப்ப வேணாலும் நினைவு வரலாம். அது 1 வீக்கும் ஆகும். 1 டே கூட ஆகலாம். நீங்க பத்திரமா பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. உடனே நம்ம ஹீரோயினும், அந்த செக்ரட்டரி லேனும் வெளியில நின்னு பேசிட்டு இருக்காங்க. அவளோட குழந்தை, "இரு இரு, நேத்து நீ என்னைய திட்டுனல்ல, இன்னைக்கு உன்னை எப்படி பழி வாங்குறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல போய் இறங்குறா. இறங்கிட்டு, "ஹெல்ப், ஹெல்ப்" அப்படின்னு கத்த, அங்க பேசிட்டு நிக்கிற செக்ரட்டரியும் வந்து அவள காப்பாத்துற மாரி தண்ணிக்குள்ள இறங்கி, அவளும் சேர்ந்து ஹெல்ப், ஹெல்ப்ன்னு கத்துறா. இவங்க 2 பேரும் போடுற சத்தத்த கேட்டு சான் ஓடி வந்து 2 பேரையும் காப்பாத்தி தண்ணியில போட்டு, அந்த குழந்தைகிட்ட, "இப்போ ஓகேவா?" அப்படின்னு கேட்க, நான் ஓகே. டாடி, நீங்க மட்டும் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வரலைன்னா, நான் உங்களையும் மம்மியையும் பார்த்துருக்கவே முடியாது" அப்படின்னு அழுகுது. "நீ எப்படி தண்ணிக்குள்ள விழுந்த?" அப்படின்னு கேட்க, "இந்த ஆன்ட்டி தான் என்னைய தண்ணிக்குள்ள புடிச்சு தள்ளி விட்டாங்க" அப்படின்னு சொல்றா. இத கேட்டுட்டு இருந்த அந்த லேனும் சொல்றா, "நேத்து என் பொண்ணு தெரியாத்தனமா ஏதோ ஒரு தப்பு பண்ணுனுச்சு. அதுக்காக நீங்க இப்படி பழி வாங்கலாமா?" அப்படின்னு கேட்க, இத கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் சான பார்த்து கேட்குறா, "நான் இத பண்ணியிருப்பேன்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்க, சான் சொல்றான், "இந்த பொண்ணுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நேத்து நீ சின்ன தப்பு செஞ்சதுக்காக நீ இவ்ளோ ரிவெஞ்ச் எடுப்பேன்னு நினைக்கல. தயவுசெய்து இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வராத" அப்படின்னு சொல்றா. இத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, "இந்த ஜான்சன் ஃபேமிலிலேயே மூளையே இல்லாத ஒருத்தன் இருக்கிறான்னா, அது நீ தான். உண்மையிலே உனக்கு பிரசிடென்ட்டா இருக்க தகுதியே கிடையாது. நீ தயவுசெய்து அந்த சிஇஓ போஸ்டிங்க ரிசைன் பண்ணிடு. அதுதான் நல்லது" அப்படின்னு சொல்ல, "ஒரு சின்ன பொண்ணு நீ என் ஜான்சன் ஃபேமிலிய பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல இங்கிருந்து போ" அப்படின்னு கத்த, நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வெளியில போயிடுறாங்க. அதே நேரம் மிஸ் பால் ஓடி வந்து, "சார், சார், நம்ம சேர்மன் கண் விழிச்சிட்டாரு" அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்டு சீன் கண் விழிச்சிட்டு, "நான் கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப நாளா இங்க ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அது யாரு பாடுன பாட்டு?" அப்படின்னு கேட்க, நம்ம பால் சொல்றாரு, "இங்க ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு